அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். இந்த பையனுக்கு ஓடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு விதமான நோய் இருக்கு. நோய் வந்தவங்களுடைய முதுகுத்தண்டு கொஞ்சம் வளைஞ்சு காணப்படும். அவங்களால வேகமா ஓடுறதோ, பலமான வேலைகளை செய்யவோ முடியாது. நெறைய டாக்டர்கள் அவன பரிசோதனை பண்ணிட்டு, "உன்னால இந்த மாரி போட்டிகள் எல்லாம் கலந்துக்க முடியாது. ஏன்னா உன்னோட உடல்வாகு அந்த மாதிரி இல்ல." அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. இவரு என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. கலந்துக்கிற போட்டிகள் எல்லாத்துலயுமே அவரு தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவருடைய தோழர்கள் எல்லாருமே அவர நெறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவரு நெனச்சிருக்காரு, இந்த இதுக்கு நாம ஃபிட் கிடையாது போல இருக்கு அப்படின்னு. நாம தான் நம்மள தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நாம இத விட்டுறலாம் அப்படின்னு கூட ஒரு தருணத்துல அவரு யோசனை ஆனா அவருடைய ஆழ் மனசு இதுக்கு இடம் கொடுக்கல. விட்டுறலாம்னு நெனச்ச இவருக்கு கடினமான பல பயிற்சிகள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட முதுகு தானே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான பயிற்சிகள் எல்லாம் நெறைய மேற்கொண்டிருக்காரு. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி, அந்த முதுகுக்கான பயிற்சிகள் எல்லாத்தையுமே அவரு நெறைய செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட முதுக சரி பண்றதுக்காக அவரு நெறைய பயிற்சிகள் தன்னுடைய பலவீனம் எல்லாத்தையுமே பலமா மாத்துறதுக்காக வித்தியாசமான அணுகுமுறை எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு. உலகமே திரும்பி பார்க்குற அந்த இடத்துல போய் அவர் ஓடுறதுக்காக உட்கார்ந்திருக்காரு. பல பேர் இவர பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஏன்னா, எல்லார் முன்னாடியும் இவர் ரொம்ப கேஷுவலா இருந்திருக்காரு. இவர் ஆட்டிட்யூட் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கு. சிரிச்ச முகத்தோட இருந்திருக்காரு. அவருடைய பாவனை எல்லாம் எல்லாரும் பார்க்கும் பொழுது சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சிரிப்பெல்லாம் ஒரு சில நொடிகள் தான். போட்டி ஆரம்பிச்சதும் அவரோட நின்னுகிட்டு இருந்த எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு, இவரு முன்னாடி வந்திருக்காரு முதல் ஆளா. அதுக்கு பிறகு பல போட்டிகளிலும் பங்கேற்று பல சாதனைகள முறியடிச்சிருக்காரு. தனக்குன்னு பல சாதனைகள வச்சாரு. இவர் கிட்டத்தட்ட 8 ஒலிம்பிக் பதக்கங்கள வென்றிருக்காரு. சின்ன வயசுல உன்னோட உடல்வாகு நீ விளையாடுறதுக்கு தகுந்த மாரி இல்ல அப்படின்னு சொன்ன அந்த சிறுவன் தான் த ஃபாஸ்டஸ்ட் மேன் இன் த பிளானட். அந்த மின்னல் வீரன் தான் திரு உசேன் போல்ட் அவர்கள். உசேன் போல்ட் சொல்லுவாரு, டோன்ட் திங்க் லிமிட்ஸ். அதாவது உங்களுடைய எல்லைகள் பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க. உசேன் போல்டோடைய வாழ்க்கை கதையிலிருந்து நம்ம பல விஷயங்கள இவ்வளவுதான் பண்ண முடியும். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எப்பயுமே ஃபிக்ஸ் ஆயிராதீங்க. நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு உங்களால செய்ய முடியும். தீவிர முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய பலவீனம் கூட பலமா மாறும். முக்கியமா எதையும் செய்யும் பொழுது, ஏதோ செய்றோம் அப்படின்னு இல்லாம, முழு மனதோட மகிழ்ச்சியோட செய்யும் பொழுது தான் அந்த விஷயமே முழுமையடையும். உங்களுடைய உழைப்பு மீது அதீத நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கையை யாராலும் தடுக்க முடியாது.